இந்த வார்த்தை கேட்ட பிறகு அந்த சந்திப்பில் நிச்சயம் ஒரு பின்னடைவு ஏற்படும். இது அனுதினமும் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள். எனவேதான் உங்களுடைய மனங்களை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள். எல்லாத்துக்கும் சொன்னாங்க, கோபப்படாத, யாரையும் விமர்சனம் செய்யாதீர்கள், யாரும் இல்லாத நேரத்தில் அவர்களை பற்றி நீங்கள் குறை சொல்ல வேண்டாம். இப்படியெல்லாம் பண்படுத்தி ஒரு பெரும் சமுதாயத்தை கட்டமைத்த பெருமானார் ஒரு இடத்துல சொல்றாங்க, உங்களுடைய வாழ்க்கை நகருதல் என்பது அல்லாஹ்வுடைய திட்டத்தின்படி தான் நடக்கிறது. நாம விரும்பிய பிறந்தோம், சொல்லுங்க, விரும்பிய பிறந்தோம். நான் பிறக்கணும், நான் ஆம்பளையா பிறக்கணும், நான் இந்த வீட்டில் பிறக்கணும், எங்க அத்தா இவரு தான் இருக்கணும், கிடையாது. என் விருப்பத்திற்கு அப்பாற்பட்டு நடந்ததுதான் என்னுடைய பிறப்பும் இறப்பும்.